குரூப் டி எக்ஸாம் 2026 சயின்ஸுக்காக ஒரு கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பிசிக்ஸ்ல இது கடைசி வீடியோ. ஏன்னா லைட் டாபிக்ல நான் 2 பார்ட்டா டிவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுல ஒரு 35 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து பார்த்தோம். இப்ப இந்த பார்ட் 2 இருக்கு பாத்தீங்களா, இதுவுமே லைட் பேஸ்டு தான். பட் இதுல இருக்க டாபிக் எல்லாமே என்னன்னா லென்ஸ் இருக்கும். ஸோ லென்ஸ், அதே மாதிரி லைட்டோட பேசிக் கான்செப்டான ஸ்கேட்டரிங் அப்படின்னு இருக்கும். இதெல்லாமே என்ன பண்ணுவோம்னா அது ரிலேட்டட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஆப்ல வந்து டெஸ்ட் வந்து என்னன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ லைட் பார்ட் 2 அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். இதுல மொத்தமா 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் கொடுத்துருக்கேன். ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட் எடுங்க. ஏன்னா இது எல்லாமே குரூப் டில கேட்ட கொஸ்டின் தான் கொடுத்ததுனால உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ண முடியும். என்ன மாதிரி வந்து எக்ஸாம்ல வந்து ஒரு எக்ஸாமினர் எப்படி செட் பண்றாங்க, ஸ்டாண்டர்ட் எந்த மாதிரி இருக்கு, ஈஸியா இருக்கா, டஃப்பா இருக்கா, இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏத்தாப்புல தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா ரிவிஷன் அண்ட் வந்து பேட்டர்னை பிடிச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ புரியும் நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்ணிடலாம்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். இதுல ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து பார்க்க போறோம். அதை ஞாபகத்துல வச்சுக்கேன். அப்ப ஆல்மோஸ்ட் வந்து இந்த லைட் அப்படின்னு ஒரு சாப்டர்லயே குரூப் டிலே கேட்ட கொஸ்டின் ஒரு 80+ கொஸ்டின் என்ன பண்ணிடுவோம்னு வச்சுக்கலாம் நம்ம பார்த்துருவோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்னா ஒரு எப்படி வந்து லைட் டாபிக்ல கொஸ்டின் எடுப்பாங்க, என்னதை கேட்பாங்க, எப்படி நான் ப்ரிப்பேர் பண்றது, ரிவிஷன் பண்றது, இது எல்லாமே கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கா எடுத்து அதோட ஃபண்டமெண்டல் ப்ரீவியஸ் கொஸ்டின் டெஸ்ட் இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல என்ன பண்ணணும்னா உங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். முதல் கேள்வி பாருங்களேன். ஸ்டார்ஸ் அப்பியர் டு twinkle in the night sky because இரவு வானில் நட்சத்திரங்கள் மினுமினுப்பு தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணா பார்த்துருப்போம், ரைட்டா? அதாவது என்ன, ஸோ நைட் டைம்ல வந்து இந்த மாதிரி என்ன கண்ணில் வந்து மின்ற மாதிரி இருக்கும் நட்சத்திரங்கள். இதுக்கான ரீசன் என்ன? பிசிக்ஸ்னாவே வந்து அது கான்செப்ட் இருக்கு, ரைட்டா? ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. தமிழ்ல வளிமண்டல ஒளி விலகல். சாரி, வளிமண்டல ஒளி விலகல். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம நின்றுட்டு இங்க இருக்கிற ஸ்டாரை பார்த்தோம்னு வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு வந்து என்ன தெரியாது. ஏன்னா நம்மளோட வளிமண்டலத்துல நிறைய என்ன இருக்கு, கேஸ் இருக்கா, அணுக்கள் இருக்கா. அது என்ன பண்ணும்னா நல்லாவே வந்து விலகல் அடையும். அதாவது அந்த ஸ்டார்ல வந்து வர்ற ஒளி வந்து விலகல் அடைஞ்சு விலகல் அடைஞ்சு விலகல் இந்த மாதிரி விலகல் அடையும். இப்படி விலகல் அடையறனால அந்த ஸ்டார் இங்க இருக்கிற மாதிரி இருக்கும், இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அங்கங்க என்னன்னா மின்னிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீலை கொடுக்கும். அது ரீசன் என்ன, வளிமண்டலத்துல வந்து ஒளி விலகல் வந்து நடக்குது. அது எதோட ஒளினா அந்த ஸ்டாரோட ஒளி வந்து என்னன்னா விலகல் நடக்கிறதுனால இந்த கான்செப்ட் வந்து நம்ம நடக்குதுன்னு சொல்றது. இந்த கேள்விக்கு ஆன்சர், எதனால வந்து இரவுல வான்ல நட்சத்திரங்கள் மினுமினுக்கான தோன்றதுக்கான ரீசன், லைட் ஃப்ரம் ஸ்டார் அண்டர்கோஸ் அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன். நட்சத்திர ஒளி வளிமண்டல ஒளி விலகல் உட்படுகிறது. அதனாலதான் ரீசன். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த என்டையர் சீரீஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம், இதை கேட்கலாம். என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. என்னோட நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா கேளுங்க. உங்களுக்கு ப்ராப்பரா என்ன பண்றேன்னா ஆன்சர் பண்றேன். ரெண்டாவது கேள்வி, வாட் மினிமம் டிஸ்டன்ஸ் should an object be held from an eye for clear and comfortable viewing? தெளிவாகவும் சௌகரியமாகவும் பார்க்க ஒரு பொருள் கண்களிலிருந்து குறைந்தபட்சம் எந்த தூரத்தில் வைத்திருக்க வேண்டும்? ரொம்ப கிட்டக்கு ஒரு புக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம், நம்மளால படிக்க முடியுமா? முடியாதுல. ஸோ ஒரு ஏதோ ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா தெளிவா பார்க்க முடியும். அதுக்கான சென்டிமீட்டர் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 25 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கண்ல இருந்து கொஞ்சமாவது 25 சென்டிமீட்டர் தூரத்துல இருந்தாதான் அந்த பொருளை நல்ல தெளிவா வந்து பார்க்க முடியும்னு சொல்றது. இல்லைன்னா மங்களா தெரியும். ஸோ அப்ப எவ்வளவு வரும்? 25 சென்டிமீட்டர். இது ஃபேக்சுவலான கொஸ்டின். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஐ சம்பந்தப்பட்ட கான்செப்ட் இருக்கும். ஸோ ஐல வந்து என்னன்னா சில ஃபீச்சர்ஸ், இப்போ நம்ம ஒரு ஐயோட ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை நம்ம லேர்ன் பண்ணணும். அதே மாதிரி ஐ சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்கும், ஸோ டிசீஸ் இருக்கும், அது லேர்ன் பண்ணணும். ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்கள் சம்பந்தப்பட்டு குரூப் டில கேட்பாங்க, ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கணும். தேர்டு கொஸ்டின், a rainbow is formed in a sky after rain which is due to. எல்லாமே என்னன்னா ஒரு கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணும்.
அந்த கான்செப்டோட பேர் என்ன? அதான் வந்து கேட்குறாங்க. ரெயின்போ வானவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நேச்சுரலா அக்கர் ஆகுது. அதுல என்ன நடக்கும்னா, நம்ம வளிமண்டலத்துல டிஸ்பர்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரெஃப்ராக்ஷன் அப்படின்னு இருக்கு. ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. இது எல்லாமே என்னன்னா, அந்த வாட்டர் டிராப்லெட்ல நடக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு வானவிலோட ஃபார்மேஷன். இதுல என்ன கிடைக்கும்? ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர் வந்து கிடைக்கும். ஸோ விப்ஜிஆர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்ப என்னென்ன ரீசன் அப்படின்னா, ஒளிச்சிதறல், ஒளி விலகல் மற்றும் பிரதிபலிப்பு. இந்த 3 விளைவும் என்னன்னா, நடக்கிறதுனால தான் என்னன்னா, வானவில் வந்து தோன்றுகிறது. இப்ப கேள்வி என்ன வரும்? ரிஃப்ராக்ஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் பை த ரெயின் டிராப்ஸ். மிச்சதர கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். இது எல்லாமே என்ன அப்படின்னா, பேசிக் லைட் சம்பந்தப்பட்ட ஸ்கேட்டரிங்கோட பார்ட்ல லேர்ன் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து என்ன பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து, the band of 7 color obtained on a screen due to dispersion is called. என்ன கிடையாது. அதாவது என்ன? டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட் பை த கிளாஸ் பிரிசம். ஒளி பரவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல என்னன்னா, இயற்கையிலே வானவில்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கலருமே தெரிய வரும். விப்ஜிஆர். அதே மாதிரி என்னன்னா, செயற்கையாவும் பண்ண முடியும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, கிளாஸ் பிரிசத்தை வந்து யூஸ் பண்ணி, அதன் மூலம் என்ன பண்றாங்கன்னா, அந்த கலர் வந்து தனியா பிரிப்பாங்க. அதன் மூலம் என்ன, இந்த விப்ஜிஆர் கலர் வந்து தெரியப்படும். இந்த மாதிரி கிளாஸ் பிரிசத்தை யூஸ் பண்ணி ஒயிட் லைட்டை பரவல் அடை பண்றாங்கன்னா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன வரும்னா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி ஸ்பெக்ட்ரம், வர்ண வரிசை அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் அ எஃபெக்ட் சீன் when light is scattered by the tiny particle in a colloidal solution? கொலாய்டல் கரைவில் சிறிய துகள்களால் ஒளி சிதறும் போது காணப்படும் விளைவு என்ன? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நிறைய வந்து கான்செப்ட் இருக்கும். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு எஃபெக்ட் வந்து சொல்லுவாங்க. அந்த இதுல என்ன டிண்டால் ஸ்கேட்டரிங் அப்படின்னு. ஸோ டிண்டால் ஒளிச்சிதறல் அப்படின்னு இருக்கும். டிண்டால் என்பவர் என்னன்னா, அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நல்லா கவனிங்க. டிண்டால் எஃபெக்ட் என்பது என்னன்னா, ஒரு டார்ச் லைட்டை வச்சு நீங்க ஒரு கரைசல் இருக்கு, நல்லா கவனிங்க, பியூரான வாட்டர் இருக்கு. அதுல இந்த டார்ச்சோட லைட் அடிக்கும் போது அதுல என்ன ஆகுதுன்னா, லைட் வந்து தெரியாது. அதே இது ஒரு கொலாய்டல் மிக்சரான ஏதாவது ஒரு வந்து சொல்யூஷன் மாதிரி எடுத்து அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா, லைட் அடிச்சீங்கன்னா, அதோட லைட்டோட பாத்து வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதன் மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த கொலாய்டல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கொலாய்டல். அந்த கொலாய்டல் சொல்யூஷன்ல டைனியான டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்கும். அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர் பண்ணும். அந்த லைட் பீமை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேட்டர் பண்ணும். இதுதான் அந்த கான்செப்ட். அதாவது ஒரு மிக்சர் ஏதாவது வந்து ஒரு அழுக்கான தண்ணி எடுத்து அதில் நம்ம லைட் அடிக்கும் போது அதுல லைட்டோட பாத்து தெரியும். அதுக்கான ரீசன் என்ன? அது உள்ள இருக்கிற எல்லாமே எதனால ஆனது? அணுவால் ஆனது, ரைட்டா? ஸோ அதனால உள்ள இருக்க அந்த டைனி பார்ட்டிக்கல் என்ன ஆகும்னா, ஸ்கேட்டர் பண்ணும். எதை ஸ்கேட்டர் பண்ணா? அந்த லைட்டா ஸ்கேட்டர் பண்ணும். இதுதான் கான்செப்ட் ஆஃப் வந்து டிண்டல் ஸ்கேட்டரிங். அதுதான் அவங்க சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். அடுத்து அதே தான் பாருங்களேன். டிண்டால் எஃபெக்ட், அப்சர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியா என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா, மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து, which of the following lenses can be used to correct the eye defect myopia? முதல்ல மையோபியானா என்ன? தமிழ்ல தெரிஞ்சுக்க, கிட்ட பார்வை. கிட்ட பார்வை. அதாவது என்ன? நம்ம லேர்ன் பண்ணும்போது சொல்லியிருப்போம். கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிட்ட குழி தோண்டினா கிட்ட பார்வை இருக்கவங்களுக்கு என்னன்னா, குழியாடி குழியாடி குடிக்கணும். ஸோ குழியாடி என்பது என்ன? கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணணும். சரி. இப்ப கிட்ட பார்வை உள்ளவங்களுக்கு என்னன்னா, கிட்ட இருக்கிறது நல்லா தெரியும். ஆனா தூரத்துல இருக்கிறது தெளிவா தெரியாது. அதுதான் கிட்ட பார்வை. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கிட்ட பார்வைன்னா, ஓ கிட்ட இருக்கிறது தெரியாது போல அப்படிலாம் கிடையாது. கிட்ட இருக்கிறது நல்லாவே தெரியும். தூரத்துல இருக்கிறது தெரியாம இருக்கும். அதுதான் கிட்ட பார்வை. அதுக்கு யூஸ் பண்ற லென்ஸ் வந்து கான்கேவ். ஸோ மையோபியாவுக்கு எந்த லென்ஸை யூஸ் பண்ணுவான்னா கான்கேவ். ஆப்ஷன் என்னன்னா டி-ல இருக்கு. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். லென்ஸ்ல ஐ மீன் நம்ம ஐ சம்பந்தப்பட்ட 2 விதமா லேர்ன் பண்ணணும். நம்ம கண்ணோட பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். அதையும் அதே மாதிரி என்னெல்லாம் டிசீஸ் சம்பந்தப்பட்டிருக்கோ அதையும் வந்து பார்த்துட்டா போதும் தான். அடுத்து, இந்த ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம்டு பை த டிஸ்பர்ஷன் ஆஃப் சன்லைட் த்ரூ த பிரிசம் விச் கலர் டீவியேட் த மோஸ்ட்? ஓகே, இது வந்து ஒரு கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது என்ன, பிரிசம் மூலம் சன்லைட்டை டிஸ்பர்ஷன் பண்றாங்க. அதனால என்ன உருவாகுது? ஸ்பெக்ட்ரம்.
ஸ்பெக்ட்ரம் என்பது விப்ஜிஆர் ரைட்டா? ஸோ ஸ்பெக்ட்ரம் என்பது விப்ஜிஆர். இப்ப இந்த விப்ஜிஆர் வர்றதுல என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, அதாவது நம்மளோட கிளாஸ் பிரிஸ்தத்துல ஒயிட் லைட் வந்து பரவல் அடையும் போது டீவியேஷன் ஒவ்வொரு இதுக்கும் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி டிவியேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றது. அதுல எந்த கலர் அதிகமா டிவியேட் ஆகும்? ஸோ மேக்சிமம் டிவியேஷன் எதுல பார்க்க முடியும்னா வயலட்ல வந்து பார்க்க முடியும். லீஸ்டான டிவியேஷன் எதுல பார்க்க முடியும்னா ரெட்ல வந்து பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. என்ன சொல்லியிருக்கேன்? வயலட்ல மேக்சிமம் டிவியேஷன். இது எதுக்காக மேக்சிமம் டிவியேஷன் ஏன் வயலட்ல நடக்குதுன்னா, இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி, ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் உள்ள தொடர்பு தெரியணும். ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கு உள்ள தொடர்பு. மேக்சிமம் டிவியேஷன் எதுல இருக்கும் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி எதுக்கு ஹையா இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி எது ஹையா இருக்கோ அது ஈஸியா என்ன ஆகும்னா டிவியேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் என்ன சொல்லுவாங்கன்னா வேவ்லென்த் சொல்லுவாங்க. ஒரு இது அதிகமான ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா அதுக்கு வேவ்லென்த் ஆனது என்னன்னா கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே கான்செப்ட். உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் நான் இப்போ சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா வந்து விளங்கும். சரி, ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லியிருக்கேன்? எதுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்குன்னா, இந்த இடத்துல வயலட்டுக்கு தான் வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டான வந்துன்னா ஸ்பெக்ட்ரம் எல்லாம் கவனிங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணும். அதுல காமா ரே, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், இன்ஃப்ரா, அதே மாதிரி வந்து மைக்ரோஸ், அதே மாதிரி வந்து என்னன்னா ரேடியோஸ், இப்படிதான் போகும் ரைட்டா. இல்ல நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காமா ரேஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் எனர்ஜி ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ எனர்ஜி எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தா என்ன ஆகும் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்களேன், ஃப்ரீக்வன்சி இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வேவ் லென்த்தா. அப்போ ஒரு இடத்துல ஃப்ரீக்வன்சி வந்து ஹையா இருந்துச்சுன்னா வேவ் லென்த் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவா இருக்கும். வேவ் லென்த் ஹையா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்னா லோவா இருக்கும். ஸோ அப்படி என்னன்னா இன்டைரக்டா இருக்கும். அப்ப என்ன சொல்றேன், இதுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகம் காமா ரேக்கு. அப்ப அதுக்கு என்ன வேவ் லென்த் கம்மியா இருக்கும் ரைட்டா. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அப்படியே வாங்க, காமா, எக்ஸ்ரே, யூவி அண்ட் விசிபிள். விசிபிள்ல இது என்ன கலர்னா விப்ஜிஆர் தான் வரும். ஸோ விப்ல வைலட் கலர். வயலட்டுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுனா, அதாவது வயலட்ல எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்படி போக 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 ஒண்ணுன்னா என்ன ஆகுனா அந்த எனர்ஜி வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம். எனர்ஜி வந்து என்ன ஆகுதுன்னா போக போக இன்க்ரீஸ் ஆகும். இங்க இருந்து போக போக என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது அப்படியே மாத்தியும் சொல்லலாம்ல. இங்க இருந்து காமால இருந்து வரும்போது ரேடியோ கிட்ட வரும்போது டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி, இப்ப என்ன சொல்ல வாருன்னா, விப்ஜிஆர் கலர்ல அந்த வயலட் இருக்கு பாத்தீங்களா, அதான் ஃபர்ஸ்ட் கலரா வரும். அந்த ஃபர்ஸ்ட் கலர்ஸுக்கு என்னன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். ஃப்ரீக்வன்சி எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு மேக்ஸிமம் டிவியேட் ஆகும். இது தெரிஞ்சா போதும். உங்களால என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப என்ன கலர் அவன் கேட்கறது, எந்த கலர் டிவியேட் மோஸ்ட் அப்படின்னு கேட்கிறான். என்ன கலரு? வயலட். ஆப்ஷன் ஏ தான். அடுத்து, which of the following phenomena responsible for the blue color of a clear sky? ஸோ தெளிவான வானத்தின் நீல நிறத்திற்கான காரணமான நிகழ்வு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளோட வானம் ஏன் நீல கலர்ல இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு சயின்டிஸ்ட் எப்படி என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்களேன். ரேலே ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. அதுல எதெல்லாம் ஷார்ட்டரான வேவ் லென்த் இருக்கோ அது ஈஸியா ஸ்கேட்டர் ஆயிரும்ப்பா. எதை விட லாங்கரை விட. இதுதான் கான்செப்ட். இதை வச்சுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் நீல நிறத்துல வானம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு வானம் வந்து நீல கலர்ல இருக்கு. விப்ஜிஆர் கலர் இருக்கா. ஸோ விப் ஜிஆர். ஸோ விப்ஜிஆர்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், வைலட் கலர் தான் வந்து அதிகமான என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதிகமான ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வேவ் லென்த் ஆனது கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொல்றாங்க, ஷார்ட்டரான வேவ் லென்த் ஸ்கேட்டர் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும், ஷார்ட்டரான வேவ் லென்த் எதுக்கு இருக்கு, வைலட்டா இருக்கிற வைலட்டுக்கு தான் இருக்கலே ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கும் ரைட்டா. கலரோட இதுல வைலட் தான் ஷார்ட்டான வந்துன்னா வேவ் லென்த் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும், இண்டிகோ இருக்கும். அடுத்து என்ன இருக்கும், ப்ளூ கலர் இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு டவுட் வரலாம். சரி, என்ன சொன்னீங்க, ஷார்ட்டரான வேவ் லென்த் இருக்குது, அதிகமா ஸ்கேட்டர் ஆகும்னு சொல்றீங்க. அப்ப வைலட் கலர் இண்டிகோ கலரா தான் நம்ம பூமி வந்து சாரி நம்மளோட வானம் வந்து நீல கலர் இருக்கணும். ஏன் வந்து சாரி நம்மளோட வானம் வந்து என்னன்னா வைலட் கலர் இருந்திருக்கணும். ஏன் நீல கலர்ல இருக்குன்னா அதுக்கான ரீசன் வைலட் வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஆனா நம்மளோட ப்ளூ கலர் தான் என்னன்னா நம்மளோட கண்ணுக்கு சென்சிட்டிவா இருக்கும். அதனால நம்ம பார்க்கும்போது நம்ம கலருக்கு நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா ப்ளூ கலர் தான் வந்து தெரியுது. முதல்ல வைலட், அதுக்கு தான் வேவ் லென்த் கம்மி. அடுத்து இண்டிகோ, அடுத்துதான் வந்து ப்ளூ. இந்த ரெண்டு கலர் நம்ம கண்ணுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சென்சிட்டிவ் கிடையாது. அதனால ப்ளூ கலர் வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியுது. அதனாலதான் வானம் வந்து நீல நிறத்தை தோன்றுது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்
என்ன கான்செப்ட்? நல்லா கவனிங்க. என்ன கான்செப்ட்? சன்லைட் டிராவலிங் த்ரூ தி எர்த் அட்மாஸ்பியர் ஸ்கேட்டர் டியூ டு த அட்மாஸ்பியரிக் பார்ட்டிகல். அப்ப ஸ்கேட்டரிங் நடக்குது ரைட்டா? சிதறல் நடக்குது, ஒளிச்சிதறல். அதனாலதான் என்னன்னா வானம் வந்து என்னன்னா நீல கலர்ல தெரியுது. கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். அதே மாதிரி கேள்விதான். The blue color of the sky appear due to. So வானத்தின் நீல நிறம் தோன்றுவதற்கான காரணம் என்ன? நம்ம பார்த்தது scattering of a shorter wavelength of sunlight by the air molecule. ஆப்ஷன் பி தான். சேம் கான்செப்ட் ரிப்பீட் ஆகும், நல்லா தெளிவா இருங்க. when light ray passes from a rarer medium to the denser medium it அப்படின்னு இருக்கா. ஸோ ஒளிக்கதிர் குறைந்த அடர்த்தி மத்தியில இருந்து அதிக அடர்த்தி மத்தி இருக்கு. ஸோ மத்தி கிடையாது இந்த இடத்துல வந்து மீடியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஊடகம் அப்படின்னு வரும். இதை மட்டும் மாத்திக்கங்க. ஊடகம், மத்தி கிடையாது, ஊடகம். ஊடகம் அப்படின்னு வரும். அதாவது குறைந்த அடர்த்தி கொண்ட ஊடகத்திலிருந்து அதிக அடர்த்தி கொண்ட ஊடகத்துக்கு செல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. இது ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா ரிஃப்ராக்ஷன்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிஃப்ராக்ஷன் ப்ராப்பரா உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். தயவு செய்து பிசிக்ஸ்ல மட்டும், அதுவும் லைட்ல நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, எனக்கு நிறைய புரிய மாட்டேதுன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா என்னோட கிளாஸஸ் வந்து பாருங்க. அவ்வளோ அக்யூரேட்டா என்ன பண்ணிருப்பேன்னா உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். இப்ப என்னன்னா லைட் வந்து பெண்ட் ஆகும். ஸோ லைட் வந்து பெண்ட் ஆகும் எப்பனா ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு டிராவல் ஆகும்போது. மீடியம்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப ஏர் என்பது ஒரு மீடியம் சொல்றாங்க, கிளாஸ் என்பது ஒரு மீடியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏர் வந்து என்னன்னா ரேரான மீடியம் சொல்லுவாங்க, கிளாஸ் என்பது என்ன டென்சரான மீடியம். ஒரு ரேரான மீடியத்துல இருந்து டென்சர் மீடியத்துக்கு லைட் பாஸ் ஆகும்போது அது பெண்ட் ஆகும். அப்படி பெண்ட் ஆகிறது என்ன அப்படின்னா டுவர்ட்ஸ் அ நார்மல், அதாவது ஒரு நேர கோடு இருக்கும், அதுதான் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேர கோடுக்கு நெருங்கி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், அதோட ஒளியோட பெண்ட் ஆகுது வந்து வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப ரேரான மீடியத்துல இருந்து டென்சரான மீடியத்துக்கு லைட் டிராவல் ஆகும்போது அது பெண்ட் ஆகுது டுவர்ட்ஸ் நார்மல் நோக்கி வரும் அப்படின்னு சொல்றது. இப்ப அதே இது என்னன்னா அப்படி மாத்தி போடுங்க. டென்சரான மீடியத்துல இருந்து ரேரான மீடியத்துக்கு வந்து லைட் டிராவல் பண்ணும்போது அது பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும்போது என்ன, இந்த நார்மல் அப்படின்னு சொல்றதை விட தாண்டி போகும். அதே நார்மல் அப்படின்னு சொல்றது. இது எதுக்கு சார் தெரிஞ்சுக்கணும்னா கேள்வி கேட்கறாங்க, புரிஞ்சுக்குங்க. அதாவது லைட் பாஸ் ஆகுது ரேரான மீடியத்துல இருந்து டென்சரான மீடியத்துக்கு போகும்போது டுவர்ட்ஸ் நார்மல். ஸோ நார்மல் நோக்கி தான் பெண்ட் ஆகும், ரைட்டா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் வரும். அடுத்து when light enter the glass prism from air, first refracting surface light rays, அதாவது என்ன, காற்றிலிருந்து கண்ணாடி பிரசத்திற்கு ஒளி நுழையும் போது. இதுக்கு முன்னாடி அவன் டைரக்டா என்ன சொல்லிட்டான், ரேரான மீடியம் டென்சரான மீடியம் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். இதுல டைரக்டா காற்றையும் கண்ணாடியும் வந்து கம்பேர் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன தெரியணும்னா இதுல எது வந்து ரேரான மீடியம், எது ரொம்ப டென்ஸான மீடியம், அது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதை கிளாரிட்டி என்ன பண்ணிருக்குன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நல்லா கவனிங்க. ரேரர் மீடியம் சொல்றாங்கன்னா ஸோ குறைந்த ஒளி அடர்த்தி கொண்ட ஊடகம். அதே இது டென்சரான மீடியம், அதிகமான ஒளி அடர்த்தி கொண்ட ஊடகம். என்ன மீடியம்? இல்ல லைட் டிராவல் ஆகுறது என்னன்னா ஃபாஸ்டா டிராவல் ஆகும். இதுல என்ன அப்படின்னா அந்த மீடியம் வழியே வந்து லைட்டோட டிராவல் ஆகணும் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட்ல எப்போதும் ரேரான மீடியம் இருந்துச்சுன்னா அதுல அந்த இண்டெக்ஸ் ஆனது லோவரா தான் வரும். அதே டென்சரான மீடியம்னா அதுக்கு வந்து ஹையரா தான் வரும். ஸ்பீட் ஆஃப் த லைட் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹையா இருக்கும், இங்க வந்து லோவா இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஏரு, வேக்கம் இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டென்சரான மீடியத்துக்கு வாட்டரு, கிளாஸ் இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ரிஃப்ராக்ஷன் என்ன நடக்கும்னா, அதாவது ரேரான மீடியம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், லைட் வென்ட் அவே ஃப்ரம் நார்மல். நல்லா கவனிங்க. ரேரான மீடியத்துல இருந்து டென்சரான மீடியத்துக்கு, போகும்போது லைட் வென்ட் டுவர்ட்ஸ் நார்மல். டென்சரான மீடியத்துல இருந்து ரேரான மீடியத்துக்கு வரும்போது லைட் வென்ட் அவே ஃப்ரம் த நார்மல். ஆப்டிகல் டென்சிட்டி இங்க லெஸ்ஸா இருக்கும், இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரா இருக்கும். இப்ப இது எதுக்கு சொல்ல வார அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான், லைட் என்டர் த கிளாஸ் பிரிசம் எங்க இருந்து, ஏர்ல இருந்து, ரைட்டா? ஸோ அப்ப ஏர் என்பது என்ன, இப்பதான் பார்த்தோம், ரேரான மீடியம். கிளாஸ் என்பது என்ன, டென்சரான மீடியம். ரேரான மீடியம், இது டென்சரான மீடியம். ரேரான மீடியத்துல இருந்து டென்சரான மீடியத்துக்கு போகும்போது என்ன ஆகும், டென் டுவர்ட்ஸ் நார்மலா, டென் டுவர்ட்ஸ் நார்மல், என்டர் த டென்சர் மீடியம். கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். அடுத்து பாருங்க, which of the following is responsible for the
டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட் த்ரூ த கிளாஸ் பிரிசம். அதாவது என்ன, கண்ணாடி பிரசம் மூலம் வெள்ளை ஒளி சிதறுவதற்கான காரணம் எது? நம்ம என்ன பார்த்திருக்கோம், விப்ஜிஆர் அப்படின்னு வருதா, ஸோ வானவில் இயற்கையில நடக்கிறது. அது எல்லாமே கான்செப்ட் வந்து டிஸ்பர்ஷன் தான். ஒளி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதறல் நடக்குது, ரைட்டா? ஒளியோட பரவல் இருக்கு. இப்போ இந்த ஒயிட் லைட்டை இது பண்ணும்போது நிறைய கலரை வந்து விப்ஜிஆர் கலரை வந்து காட்டும். அதுக்கான ரீசன் என்னன்னா, ஒயிட் லைட் கண்டென்ட் ஒன்லி ஒன்று கலரா கிடையாது, பிரிசம் அப்சர்வ் சம் கலரா கிடையாது. டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் லைட் டிராவல் அட் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இன் ஏ கிளாஸ். அதுதான் கிளாஸ் பிரிசம் அப்படின்னு சொல்ற போது என்னன்னா, அதுலதான் அந்த கிளாஸுக்குள்ள போகும்போது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி டிராவல் பண்ணும். அதனாலதான் நம்மளுக்கு வேற வேற டிவியேட் ஆகி என்ன கிடைக்குதுன்னா, அந்த மாதிரி வந்துன்னா விப்ஜிஆர் வானவிலோட கலர் கிடைக்குது, ரைட்டா? கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். ஜஸ்ட் என்னன்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட் அந்த கான்செப்ட் தான். எல்லாமே ப்ராப்பரா டீச் பண்ணியிருக்கேன், தயவுசெய்து நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து, which of the following is not correct அப்படின்னு கேட்குறாங்க. The Tyndall effect can be used to detect the colloids. Yes, பார்த்தோம். கொலாய்டோட ஒரு கான்செப்டே வந்து டிண்டால் எஃபெக்ட் சொன்னதுதான். ஸ்கை அப்பியர் ப்ளூ பிகாஸ் ஏர் அப்சர்வ் ப்ளூ லைட். இது வந்து டவுட்டா இருக்கு, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அது ஸ்கேட்டரிங் டிபெண்ட் ஆன் த வேவ் லென்த் ஆஃப் லைட். ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, ஒரு ஸ்கேட்டர் ஆகணும் நம்ம பார்த்தோமா. ஸோ ஸ்கேட்டரிங்ல ஏன் வந்துன்னா, நம்மளோட வானம் நீல கலர்ல இருக்குன்னா அதுல ஸ்கேட்டரிங் நடக்குது. அந்த ஸ்கேட்டரிங் எதை பொறுத்தது, வேவ் லென்த். ஏன்னா ஒவ்வொரு, நான் சொன்னேன், ஃப்ரீக்வன்சி அண்ட் வந்து வேவ் லென்த். ஃப்ரீக்வன்சி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் பொறுத்தா என்ன அந்த கலருக்கான வந்து ஸ்கேட்டரிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வந்து கரெக்டா தான் இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட். நாலாவது பாருங்களேன், ஷார்ட்டான வேவ் லென்த் ஸ்கேட்டர் ஆகுறது மோர் இந்த லாங்கர் வேவ் லென்த். இது என்ன ரியலே ஸ்கேட்டரிங் சொன்னது. அப்ப எந்த இது வந்து தப்பா இருக்குன்னா, ஸ்கை அப்பியர் ப்ளூ பிகாஸ் ஏர் அப்சர்வ் ப்ளூ லைட் வந்து தப்பா இருக்கு. மூணுமே கரெக்டா இருக்கு. கேட்ட கேள்வி நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கான். ஆப்ஷன் பி தான் வரும். ஜஸ்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டோட கான்செப்ட் தான் ப்ளூ கலர் ஸ்கை ரியலே ஸ்கேட்டரிங் பார்த்தோம். அதுல என்ன ஷார்ட்டரான வேவ் லென்த் ஸ்கேட்டர் மோர் தென் த லாங்கர் ஒன். அதே மாதிரி தான் பாருங்க, வாட் இஸ் அ டேர்ம் ஃபார் த ப்ராசஸ் இன் விச் ஒயிட் லைட் பிரேக் இன் டு த டிஃப்ரெண்ட் கலர். ஸோ ஒயிட் லைட் டிஃப்ரெண்ட் கலர்லாம் பிரேக் ஆகிறதுக்கு அதுக்கான இதை என்ன சொல்லுவோம்? கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து 16வது கொஸ்டினும் சேம் தான். ஏன்னா ஒரே கான்செப்ட் ரிப்பீட் ஆகும்போது நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கு, ரைட்டா? following statement correctly explain the phenomenon of dispersion. So just dispersionக்கான phenomenon கான்செப்ட் பேர் என்ன அதான் வந்து கேக்குறாங்க. அடுத்து பாருங்களேன், which of the following is true அப்படின்னு கேக்குறாங்க. Advanced sunrise and delayed ஆன sunset due to the atmospheric refraction. அதாவது அட்வான்ஸ், முன்கூட்டியே வந்து சூரிய உதயம் நடக்கிறது, தாமதமான சூரிய வந்து அஸ்தமானம், இது எல்லாமே எதுக்கான கான்செப்ட்? அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன், வளிமண்டல ஒளி விலகல் தான். ஸோ வளிமண்டலத்துல என்னன்னா ஒளியோட விலகல் நிறைய, ரைட்டா? ஸோ அந்த ஒளியானது, சூரியனிலிருந்து வர்ற ஒளியானது என்ன அப்படின்னா நம்மளோட பூமியை நோக்கி வரும்போது விலகல் நடந்து சன்ரைஸ் ஆனது. ஸோ முன்கூட்டியே வந்து சூரிய உதயம் வந்து அஸ்தமான மாதிரி இருக்கும். அதே மாதிரி முன்கூட்டியே சூரியன் வந்து உதயமானது மாதிரி இருக்கும், லேட்டா வந்து அஸ்தமானது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வந்து என்னன்னா அது உண்மை கிடையாது, பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கான ரீசன் வந்து வளிமண்டலத்துல ஒளியோட விலகல் நடந்திருக்கு, அதனாலதான் அப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்றது. ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க, அட்வான்ஸ் சன்ரைஸ் டிலேட் சன்செட் டியூ டு த அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் கரெக்டா தான் இருக்கு. Which of the statement are not true about the phenomenon of scattering of light? ஒளி சிதறல் குறித்து தவறான கூற்றுகள் எவை அப்படின்னு கேக்குறாங்க. The amount of scattering is independent of the particle size. டெஃபினட்டா தப்பு. பார்ட்டிகிளோட சைஸ் எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்தான் ஸ்கேட்டரிங்கோட அமௌண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேட்டரிங் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வேவ் லென்த் கிடையாது. ஸோ ஸ்கேட்டரிங் என்பது என்ன, ஃப்ரீக்வன்சி தான். ஃப்ரீக்வன்சி ஈக்குவலன்ட் என்ன சொல்லலாம், ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லிருக்கேன், ஃப்ரீக்வன்சி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வேவ் லென்த். அவன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்றான், நேர்பங்குன்னு சொல்றான், அப்ப இதுவும் தப்பு. ஸ்கை அப்பியர் ப்ளூ அஸ் ப்ளூ லைட் ஸ்கேட்டர் மோர், இது கரெக்ட் ரியலே ஸ்கேட்டர் படி. ரெட் லைட் ஸ்கேட்டர் லீஸ்ட், ஸோ யூஸ்ட் இன் டேஞ்சர் சிக்னல். எஃப்ஜிஆர்ல கடைசியில் இருக்கிறது என்ன, ரெட். ஸோ அது என்ன ஸ்கேட்டர், அதாவது ரொம்ப லீஸ்டா வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஃப்ரீக்வன்சி கம்மி, வேவ் லென்த் அதிகம், அதனாலதான் பொறுமையா வந்து ஸ்கேட்டர் ஆகும். ஸோ அதனால டேஞ்சரான சிக்னல் நம்மளோட இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சிக்னல்லாம் அது வந்து யூஸ் பண்றதுக்கான முக்கியமான ரீசன். அப்போ 3வும் 4வும் கரெக்டா இருக்கு. 3rd 4th இருக்கிறது ஆப்ஷன் பி தான்.
ஜஸ்ட் பேசிக்கான கான்செப்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்ல ரேலே ஸ்கேட்டரிங்கோட இதுல வந்து அவர் தான் சொல்லுவாரு ஃப்ரீக்வன்சி இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வேவ் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதை வச்சு தான் ஷார்ட்டரான வேவ் லென்த் கலர் என ஸ்கேட்டர் மோர் தன் த லாங்கர் வேவ் லென்த் கலர்ஸ். அடுத்த கேள்வி, the phenomenon of dispersion of light was first explained by. இது வந்து என்னன்னா ஒரு யூனிக்கான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதாவது ஐசேக் நியூட்டன் நியூட்டன் என்ன பண்ணிருப்பான்னா லைட்டோட டிஸ்பர்ஷன் ஒன்றும் கிடையாது, வானவில் மாதிரி கலர் வருது பார்த்தீங்கன்னா அதுதான் டிஸ்பர்ஷன் சொல்லுவாங்க. அதை இயற்கையே நடக்குத செயற்கையா பண்ணி இந்த மாதிரி கலரா வந்து பிரிச்சு காமிச்சிருப்பாரு. யாரு பண்ணா? நியூட்டன் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து, ஒயிட் லைட் இஸ் இன்சிடென்ட் ஆப்ளிக்லி ஆன் ஏ கிளாஸ் பிரிசம் விச் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ. ஸோ வெள்ளை ஒளி பிரசத்தில் விழும்போது சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்க பாருங்களேன். ரெட் கலர் அண்டர்கோ மேக்சிமம் டிவியேஷன். நம்ம இப்பதான் பார்த்தோம். என்னது அவங்களுக்கு சொன்னேன், கலர்ல விப்ஜிஆர்ல வைலட் கலர் தான் மேக்சிமம் டிவியேஷன் போகும் அப்படின்னு சொன்னா. ஸோ டிவியேஷன் பொறுத்தளவுக்கு மேக்சிமம் டிவியேஷன் என்ன? வைலட் கலர். ரெட் இருக்குலயே வந்து மினிமமான டிவியேஷன். அப்ப என்ன சொல்லிடலாம்? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு எடுத்துடலாம். அடுத்து பாருங்க, வைலட் டிராவல் ஸ்லோவஸ்ட் இன் பிரிசம். ஸோ ஊதா கலருக்கு பார்த்தீங்கன்னா மிக மெதுவாக பயணிக்கும் சொல்றாங்க. இதை வந்து ஸ்பீடை வந்து சொல்றாங்க. நல்லா கவனிங்களா. எதுக்கு டிவியேஷன்ஸ் வந்து மேக்சிமமா இருக்கோ அதோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான ஸ்பீடு வந்து என்ன பாருங்களேன், ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மினிமமா இருக்கும். அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, அதாவது ஒரு இதுல ஒளி விலகல் அதிகமா நடக்குதுன்னா அதுல ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப வயலட் டிராவல் ஸ்லோவஸ்ட் இன் பிரிசம் கரெக்டா இருக்கு. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வயலட் இஸ் மினிமம். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் என்னன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி போன வீட்ல நான் டீச் பண்ணிட்டேன். ஸோ தயவு செய்து நீங்க பார்த்துக்கலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது? வயலட்ல மினிமமா இருக்கும். ஆனா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வயலட் என்னன்னா மேக்சிமமா இருக்கும். அதனால என்னன்னா இது வந்து தப்பு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெட் இஸ் மினிமம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெட் கலர் வந்து மினிமம். அப்ப என்ன? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ரைட்டா? செகண்டும் ஃபோர்த் இருக்கிறது ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்த கேள்வி, which of the following statement responsible for atmospheric refraction? வளிமண்டல ஒளி விலகலுக்கு காரணமானது எது அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா கவனிங்களா. அது பேர்லயே இருக்கு, ஒளியோட விலகல். ஸோ விலகல் நடக்கிறதுனால பெண்டிங் ஆஃப் லைட் அப்படின்னு பார்த்தோமா, QT சேஞ்ச் இன் ஏர் டென்சிட்டி, அதாவது நம்மளோட வளிமண்டலம் அணுக்களால் ஆனது. ஸோ அணுக்கள் ஒவ்வொரு இடத்துல என்னன்னா அதோட அடர்த்தி வந்து மாறுபடும். ஸோ அந்த அடர்த்தி மாறுபடுறதுனால என்ன? லைட் பென்ட் ஆகும். அந்த பென்ட் ஆகிற கான்செப்ட் பேர் தான் என்ன? வளிமண்டல ஒளி விலகல். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். பட் கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். அட்மாஸ்பரிக் ரிஃப்ராக்ஷன் ஹேப்பன் என்ன? ஏரோட டென்சிட்டி சேஞ்ச், டிஃப்ரெண்ட் லேயர். இது நம்மளோட ஜாகிரபில லேர்ன் பண்ணிருக்கோம். லேயர் பொறுத்து என்ன ஆகும்னா அதோட அடர்த்தி வந்து மாறுபடும் லேர்ன் பண்ணிருக்கோம். ஸோ இதனாலதான் லைட் வந்து பென்ட் ஆகுது கண்டினியூஸ்டா. அதனால என்ன வரும்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். அடுத்த கேள்வி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர், கிளாஸ் அண்ட் டைமண்ட் ஆர் 1.33, 1.5, 2.42 ரெஸ்பெக்ட்லி. லைட் டிராவல் அப்படின்னு கேட்குறாங்க. ஒளி விலகலுக்கான குறியீடுகளை வந்து கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு மீடியமா. என்ன சொல்றாங்க? அதுல எது வந்து ஒளி எதில் வேகமாக செல்லும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கான்செப்ட் ஒவ்வொரு இதுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கும் ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து கவனிங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து லோவா இருந்துச்சுன்னா லைட்ல, ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட் என்னன்னா அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்பது ஊடகம் பொறுத்து லைட் எவ்வளவு ஃபாஸ்டா போகுமா ஸ்லோவா போகுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஏதாவது ஒரு மீடியத்துக்கு லோவா இருந்துச்சுன்னா அதுல என்ன ஆகும்னா லைட்டோட ஸ்பீடு வந்து வேகமா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது நல்லா கவனிங்களேன். இதுல எதுக்கு வந்து கம்மியா இருக்கு? 1.33. இதுக்கு தான் வந்து என்னன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்ப இதுலதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒளியோட வேகம் வந்து அதிகமா இருக்கும். அதனால என்ன எது வரும்? வாட்டர் வரும். ஸோ அதனால ஸ்பீட் ஆஃப் த லைட் எதுல வந்து ஃபாஸ்டா இருக்குன்னா ஃபாஸ்டஸ்ட் இன் வாட்டர் தான் வரும். கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான். அடுத்து, which of the following statement about the absolute refractive index? முழு ஒளிவிலகல் குறியீடு ஆனா ஒண்ணும் கிடையாது. அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதை வச்சு சொல்லுவாங்கன்னா அதோட வேல்யூ எப்போதும்
ஒண்ணுக்கு மேல இருக்கும். ஸோ கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாவே என்ன அப்படின்னா அதுக்கு வந்து அப்சல்யூட்டான ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கான வேல்யூவை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றது. ஆல்வேஸ் வந்து என்ன கிரேட்டர் தென் 1 சொல்லுவாங்க. இது ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்கிறது நான் உங்களுக்கு ப்ராப்பரா டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் எ மீடியம் டிஃபைன் பண்றது அஸ் அ ரேஷியோ அப்படின்னு சொல்றாங்களா. அதாவது என்ன அப்படின்னா நார்மலா கவனிங்களேன். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மீடியத்தை 2 மீடியத்தை எடுத்து கம்பேர் பண்ணுவாங்க. அதுல 2 மீடியம் கொடுத்திருந்தாங்கன்னா மீடியம் 1 மேல வச்சுட்டு மீடியம் 2 கீழே வைப்பாங்க. அதே இது அப்சல்யூட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னா ஆல்வேஸ் என்னன்னா ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம் மேல வச்சுட்டு கீழே வந்து ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் மீடியம். அது மீடியம் 1 இருக்கலாம் இல்ல 2 இருக்கலாம். ஆனா மேல என்ன இருக்கும் அப்படின்னா வேக்கம் தான் இருக்கும். இது எதுக்காகனா 2வது மீடியம் வேக்கமோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்பீட் ஆஃப் த லைட் இருக்கு அதை பாக்குறதுக்காக. அப்ப என்ன வரும் மேல வரும். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் டு த மீடியமா இல்ல ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் டு த வேக்கம்னா மேல வந்து இருக்கிறது என்ன ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் டு மீடியம் தான் வரும். அதனால என்ன வரும் கொஸ்டினுக்கு ஆன்சர் இதான் வரும். ரைட்டா சேம் இது டிஸ்பெர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட் த்ரூ கிளாஸ் பிரிசம் டேக்கன் பிளேஸ் பிகாஸ் அப்படின்னு சொல்றாங்க. கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து கன்சிடர் த ரே ஆஃப் லைட் டிராவலிங் ஆப்ளிகலி ஃப்ரம் ஏர் இன்டு த கிளாஸ் லேப் விச் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூன்னு இருக்கு. காற்றிலிருந்து கண்ணாடி தகடுக்கு ஒளி சாய்ந்து செல்லும் போது சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஸ்மாலர் தென் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். முதல்ல இன்சிடென்ட். ஸோ இன்சிடென்ட்ஸ் அதே மாதிரி ரெஃப்ராக்ஷன் ஆங்கிள் இருக்கா விழுங்கோணமும் விளைவும் கோணத்துக்கான வந்து டிஃபரன்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா கவனிங்க. ரெஃப்ராக்ஷனோட கான்செப்ட்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இப்ப ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்கு என்ன ஆகுது ஒளி வந்து போகும்போது பென்ட் ஆகும். அந்த ஒளி வந்து ரேரான மீடியத்துல இருந்து டென்சரான மீடியத்துக்கு போச்சுன்னா அந்த வர்ற கதிருக்கு பாத்தீங்கன்னா அது இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவாங்க. வந்து பட்டு இதாவது பாத்தீங்கன்னா அது வந்து ரிஃப்ராக்டர் ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பட்டு என்ன டுவர்ட்ஸ் நார்மல் நோக்கி வரும்னு சொல்லுவாங்க. இப்ப அவன் என்ன சொல்றான் ஏர்ல இருந்து கிளாஸ். ஸோ ஏர் என்பது என்ன ரேரான மீடியமா இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். கிளாஸ் என்பது டென்சரான மீடியம். ஸோ அப்ப ரேரான மீடியத்துல இருந்து டென்சரான மீடியத்துக்கு போகும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வரும்போது அதோட கோணம் இருக்கு பாத்தீங்களா அந்த கோணம் தான் பெருசா இருக்கும். எதை விடனா வந்து பட்டு வந்து விலகும் பாத்தீங்களா அதை விட. ஏன்னா இதை விட இது வந்து டுவர்ட்ஸ் நார்மல் நோக்கி தான் வருமா அதனால அந்த கோணம் வந்து பெருசா இருக்கும். அப்ப இன்சிடென்டோட கோணம் தான் வந்து பெருசா இருக்கும். நான் என்ன சொல்லிருக்கேன் இன்சிடென்ட் கோணம் ஸ்மாலா இருக்குன்னு சொல்றான். அதனால இது தப்பு. இப்ப எது வரும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரேட்டர் தன் த ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி. அது இங்கே நீங்க பார்க்கணும். ஆங்கிள் ஆஃப் த இன்சிடென்ட் கிரேட்டர் தன் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனா கரெக்ட். ரெஃப்ராக்ஷனா கரெக்ட். ஆனா எமர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எமர்ஜென்சி வந்து வெளியேறும் கோணம். வெளியேறும் கோணம்னா ஒண்ணும் கிடையாது. இங்க இருக்கு பாருங்களேன். இதுல ஒரு ஒளியானது வருது வந்து பட்டு வேற மீடியத்துல இருந்து அதாவது ஏரான மீடியத்துல இருந்து கிளாஸ் மீடியத்துக்கு போகுது. போகும்போது ஒளியோட விலகல் நடக்கும். டுவர்ட்ஸ் நார்மல் நோக்கி தான். இந்த எண் என்பது நார்மல்னு அர்த்தம். அதுல இருந்து வரும்போது வருதா அப்படியே வந்து வந்து பட்டு வேற மீடியத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா அது எமர்ஜென்ட் ஆகின்னு சொல்றாங்க. எமர்ஜென்ட்னா வெளியேறும் கோணம். அந்த வெளியேறும் கோணத்தை வச்சு சொல்றாங்க. உங்களுக்கு தேவையாது வெளியேறும் கோணத்தை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு அந்த ஆங்கிளை வந்து சொல்ல முடியாது. அதனால என்ன வரும் இதுவும் வந்து தப்பு தான். அடுத்து ஸ்பீட் ஆஃப் லைட் டிக்ரீசஸ் இன் கிளாஸ். இது கரெக்ட். ஏன்னா ஸ்பீடு வந்து பார்த்தோம். ரேரான மீடியம் அந்த இடத்துல என்ன இருக்கு ஏர் தான் வந்துன்னா ரேரான மீடியம். இல்ல ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து ஹையா இருக்கும். டென்சரான மீடியம் வாட்டர் கிளாஸ் டென்சரான மீடியம். இதுல ஸ்பீட் ஆஃப் த லைட் வந்து என்னன்னா லோவா இருக்கும். அவன் கேட்ட கேள்வி என்ன சொல்லியிருந்தானா ஸ்பீட் ஆஃப் த லைட் டிக்ரீசஸ் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ ஸ்பீட் ஆஃப் த லைட் டிக்ரீசஸ் இன் கிளாஸ்னா எஸ் லோவா தானே இருக்கு. அதனால என்ன வரும் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்களேன் இன்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்ட் ரே ஆர் பேரலல் அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ இன்சிடென்ட் ரேவும் எமர்ஜென்ட் ரேவும் பேரலா வருமானா எஸ் பேரலா வரும். அதாவது எங்க இருக்குன்னா இதுதான் இன்சிடென்ட் ரே டேட்டா. ஸோ இன்சிடென்ட் ரே இங்க இருக்கு. அதே இது பேரலல் எமர்ஜென்ட் ரே வந்து இங்க இருக்கு. இன்சிடென்ட் ரே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அங்க இருக்கிற ரேயை ஸோ இந்த இடத்துல இருக்கிற ரேயை அப்படி இழுத்து கொண்டு வந்து இங்க மாதிரி வைக்கலாம். ஸோ இப்படி வரும்போது இதுவும் இதுவும் எப்படி இருக்கு இணையாக தானே இருக்கு. அதான் அவன் சொல்றான். அப்ப என்ன வரும் இன்சிடென்ட் எமர்ஜென்ட் டிரைவிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரலல் தான். 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் 4வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் 3 4 கரெக்ட் இருக்கிறது ஆப்ஷன் பி. இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. எல்லாமே நீங்க புரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் எமர்ஜென்ட் ரே ஃப்ரம் எ பிரிசம் இஸ் கால்ட். அதாவது என்ன ஆங்கிள் பிட்வீன் த நல்லா கவனிங்க. ஸோ ஆங்கிள் பிட்வீன் த ஒரு இன்சிடென்ட் ரே ஒரு கிளாஸ் பிரிசம் இதுதான் கிளாஸ் பிரிசம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி முக்கோணமா இருக்கா இதுல போற இன்சிடென்ட் ரே எமர்ஜென்ட் ரே இருக்கா இது வந்து எமர்ஜென்ட் ரே வெளியே வர்றதே எமர்ஜென்ட் ரே. ஸோ அப்படி இன்சிடென்ட் ரேக்கும் எமர்ஜென்ட் ரேக்கும் இல்ல ஆங்கிள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் ஆஃப்
டீவியேஷன் சொல்றது. அப்ப என்ன வரும்? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் விலகல் கோணம். ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்து இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? லென்ஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தரலாம். Which of the following not true regarding the image formed by the concave lens? முதல்ல என்ன தெரியணும்னா, எப்படி மிரர்ல வந்து ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நார்மலா மிரர்ல நிறைய டைப் ஆஃப் இருக்கும். அதே மாதிரியே லென்ஸ் ஸ்பெரிக்கல் லென்ஸ் அப்படின்னாவே வந்து அதுல 2 டைப் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு கான்கேவ், இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு கான்கேவ், இன்னொன்னு வந்து கான்வெக்ஸ். மிரர் மாதிரியே தான் சேமா இருக்கும். நான் என்னன்னா இது லென்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப என்ன சொல்றாங்க பாருங்களேன். கான்கேவ் லென்ஸ்ல இமேஜ் ஃபார்ம் ஆகும்போது ஸ்கிரீன்ல நம்மளால அப்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை ஸ்கிரீன்ல அப்டெயின் பண்ண முடியுமா? ஆல்வேஸ் ஸ்மாலரா இல்ல ஆல்வேஸ் பிக்கரா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப கான்கேவ் அப்படின்னு வந்தாவே கான்கேவ் அப்படின்னு வந்தாவே இந்த 2 விதமான இதுல என்ன பண்ண முடியும்னா ஆப்ஜெக்டை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதன் மூலம் என்ன ஆகுனா இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இமேஜ் ஃபார்ம் ஆகும்போது அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாயிண்ட் இமேஜ் ஒரு புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்மால்னு சொல்றாங்க. நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்போதும் விர்ச்சுவலா இருக்கும். விர்ச்சுவல் அப்படின்னா மாயபிம்பம். மாயபிம்பம் எப்போது என்னன்னா நேரான பிம்பம் எரெக்டா இருக்குன்னு சொல்றது. இப்ப அவன் என்ன கேட்டிருக்கான் அப்டெயின் ஆன ஸ்கிரீன் அது கட்டும். ஆல்வேஸ் ஸ்மாலர் இன் சைஸ் எஸ். ஆல்வேஸ் பிக்கர் வர ஸ்மாலர் மட்டும்தான். இப்ப லென்ஸ்ல கான்கேவ் இருக்கு பாத்தீங்களா? கான்கேவ் அதாவது கான்கேவா இருந்தாலும் சரி, கான்வெக்ஸோட லென்ஸா இருந்தாலும் சரி, ஒரு விர்ச்சுவல் இமேஜா இருந்துச்சுன்னா, ஒரு இது உருவாகிறது விர்ச்சுவல் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா, அது என்ன பண்ண முடியாதுன்னா, ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ரியல் இமேஜ் ஒரு உண்மையான இதை வந்து எப்போ வந்துன்னா ஒரு ஒரு லென்ஸோ இல்ல ஒரு மிரர் உருவாக்குதோ அதை மட்டும் என்ன பண்ண முடியும்னா நம்ம ஸ்கிரீன்ல உருவாக்க முடியும். நம்ம டிவில பாக்குறது, தியேட்டர்ல பாக்குறது எல்லாமே ஸ்கிரீன்ல உருவாக்குறாங்க ரைட்டா? அது எல்லாமே என்னன்னா விர்ச்சுவல் இமேஜ்ல உருவாக்க முடியாது. ஒன்லி என்ன அப்படின்னு பார்த்தா ரியல் இமேஜ்ல மட்டும்தான் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இது எதுக்காக சொல்ல வாரேன்னா கான்கேவ் இருக்கு பாத்தீங்கன்னா, கான்கேவ் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஸ்கிரீன்ல அப்டெயின் பண்ண முடியாது. அப்ப cannot be obtained on the screen. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா இருக்கு. 1ம் 3ம் இருக்கிற ஆப்ஷன் வந்து டில இருக்கு. புரியும் நினைக்கிறேன். அடுத்து பாருங்க. The process by which the eye lens change its focal length to focus on near or distant object is called. கண் லென்ஸ் தனது நிழற்புள்ளி நீளத்தை மாற்றி அருகும் தூரமும் பார்க்கும் செயல்முறைக்கான பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நம்மளோட கண்ணோட இது பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். தூரமா பாக்குறதுக்கு ஏத்தாப்புல, அதே மாதிரி கிட்ட பாக்குறதுக்கு ஏத்தாப்புல, ஏதாவது ஒண்ணு கூர்மையா பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ரைட்டா? அதுக்கு பேர் என்னன்னா அகாமடேஷன். சீரமைப்பு, புவிய சீரமைப்பு அப்படின்னு சொல்றது. அகாமடேஷன் பார்ட் ஆஃப் ஹியூமனோட ஐல வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். இட்ஸ் அபிலிட்டி ஆஃப் த ஐயோட லென்ஸ் டு சேஞ்ச் இட் ஃபோக்கல் லென்த் டு ஃபார்ம் ஷார்ப்பான இமேஜஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அட் டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஃப்ரம் த ஐ ஆன் த ரெட்டின் ஆஃப் த ஐ. இது கண்ணின் குவிய தூரத்தை மாற்றியமைக்கும் திறனாகும். இதன் மூலம் கண்ணிலிருந்து வெவ்வேறு இடங்களில் உள்ள பொருட்களை தெளிவான பிம்பங்களை விழியறையில் உருவாக்க முடியும். கண்ணோட என்னன்னா ஒத்தமைவு அப்படின்னு வந்து சொல்றது. இப்ப கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏதா வரும். அடுத்த கேள்வி. ஆப்ஜெக்ட் இஸ் அட் த இன்ஃபினிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ். த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு. ஒரு பொருள் முடிவில்லா தூரத்தில் புவி லென்ஸ் முன்வைக்கப்பட்டால் உருவாகும் படம் எப்படி உருவாகும் கேட்கிறாங்க. அதாவது மிரர்ல வந்து இதுக்கு முன்னாடி போன வீடியோல பார்த்துப்போம். கம்ப்ளீட்டா மிரர் பத்தி லேர்ன் பண்ணோம். அதே மாதிரி லென்ஸ்ல கான்வெக்ஸ்னா 2 விதமான இடத்துல மட்டும்தான். நல்லா கவனிங்க. கான்கேவ் லென்ஸ்னா 2 இடத்துல மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஆப்ஜெக்ட் வந்து வைக்க முடியும். அதே இது கான்வெக்ஸா இருந்துச்சுன்னா கான்வெக்ஸான லென்ஸா இருந்துச்சுன்னா என்னன்னா 6 இடத்துல வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது என்ன 6 இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இங்க இருக்க பாருங்களேன். இன்ஃபினிட்டி அப்படின்னு ஆரம்பிச்சு இது வரைக்கும் between the focus and optical center அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி மாத்தி மாத்தி வைக்க முடியும்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு அனிமேஷன் மட்டும் பார்க்கலாம். உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிதான். அதாவது இப்போ லென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. இதுதான் வந்து லென்ஸ் இருக்குன்னா அந்த லென்ஸுக்கு ஏத்தாப்புல என்னன்னா முன்னையும் பின்னையும் என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். நம்மளோட வந்து என்னன்னா இமேஜ் வந்து வைக்கலாம். இமேஜ்னா ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்டோட சைஸ் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு பொறுத்தளவு என்ன ஆகுனா இமேஜ் வந்து என்னன்னா உருவாக்கக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதன் மூலம் என்ன ஆகுனா இமேஜ் வந்து தோன்றும்னு சொல்லுவாங்க. அதுல என்னென்ன இடத்துல வைக்கலாம்னு கொடுத்துருக்கு. அதுல இன்ஃபினிட்டில ஒரு பொருளை வைக்கும் போது இமேஜ் எப்படி கான்வெக்ஸ் லென்ஸ்ல உருவாகுனா
ஸோ அட் இன்ஃபினிட்ல வைக்கும்போது என்ன அப்படின்னா the பொசிஷன் ஆஃப் த இமேஜ் வந்து அட் ஃபோக்கஸ் F2ல வந்து உருவாகும். அது என்ன F2 அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது லென்ஸை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான சைடு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு விதமான சைடு இருக்கும். F1 F2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா எஃப் ஃபோக்கஸ்ல விழுகும் அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஃபோக்கஸ்ல விழுகும் அப்படின்னா இமேஜ் உருவாகிறது, இமேஜ் ஃபார்ம் ஆகிறது எங்கன்னா அட் ஃபோக்கஸ். அட் ஃபோக்கஸ் என்பது நிழற்புள்ளி ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் வரும். ஏன் 2F வராதுன்னா 2F என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கப்பேன். 2F அப்படின்னு சொல்றது எதை சொல்லுவேன்னா இந்த சென்டர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா அதுதான் 2F, 2F1, 2F2 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுல விழுகாது, எதுல விழுனா ஃபோக்கஸ்ல தான் வந்து விழுகும். அடுத்து an object is placed at a focus of a convex lens, the formation of image. அகைன் என்ன கான்வெக்ஸ் லென்ஸ்ல ஃபோக்கஸ்ல வந்து இமேஜை வைக்கும்போது, ஸோ ஃபோக்கஸ்ல இமேஜை வைக்கும்போது அந்த இமேஜோட ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ்ல வைக்கும்போது உருவாகிற இமேஜ் எங்க விழுகும்னா இன்ஃபினிட்ல விழுகும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இன்ஃபினிட்லி ஆப்ஷன் ஏதான் வரும். நல்லா கவனிங்க, இன்ஃபினிட்ல வைக்கும்போது பொசிஷன் ஆஃப் த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்ல விழுகுது. அதே ஃபோக்கஸ்ல வைக்கும்போது எதுல விழுதுன்னா இன்ஃபினிட் விழுது. அப்படி மாத்தி மாத்தி இருக்கும், மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து ray of light passing through the principal focus of a convex lens emerges. ஒரு குவி லென்ஸின் நிழற்புள்ளி வழியாக செல்லும் ஒளிக்கதிர் வெளியே வரும்போது எங்க இதாகும் சொல்றாங்க. அதாவது என்ன, மிரருக்கு எப்படி ரூல்ஸ் இருக்கோ அதே மாதிரி ரூல்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் நார்மல் லென்ஸுக்குமே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுல இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதன்மை அச்சுன்னு சொல்லுவாங்க. முதன்மை அச்சுக்கு ஏதாவது ஒரு இணையா போச்சுன்னா அது அந்த லென்ஸ்ல பட்டு ஏன்னா ஃபோக்கஸ் வழியே அந்த கதிர் வந்து போகும்னு சொல்லுவாங்க. இதே இது வந்து அந்த லென்ஸோட மையப்பகுதியில போச்சுன்னா அது என்ன ஆகும்னா போன கதிர் அப்படியே திரும்பி போகும்னு சொல்லுவாங்க. இப்ப அதே இது ஒரு கதிர் வந்து ஒளிக்கதிரானது ஃபோக்கஸ்ல போச்சுன்னா அந்த லென்ஸ்ல பட்டு என்ன இணையாகவும் போகும்னு சொல்லுவாங்க. எதுக்கு இணையாகனா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு இணையாக போகும்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ரூல்ஸ். அதன்படி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல வந்து பாஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஒரு ஃபோக்கஸ் வழியே செல்லும் போது, ஒரு ஃபோக்கஸ் வழி எங்க இருக்கு, ஃபோக்கஸ் வழியே செல்லும் போது அந்த லென்ஸ்ல பட்டு என்ன பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு இணையாக செல்லும். ஸோ parallel to the principal axis. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து which of the following statement are true regarding the concave lens? A concave lens also called diverging lens. இது உண்மைதான். ஏன்னா கான்கேவ் லென்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா டைவர்ஜிங், அதாவது வர்ற கதிரானது பட்டு என்னன்னு இந்த மாதிரி டைவர்ட் ஆகி போகும்னு சொல்லுவாங்க. வர்ற கதிரானது பட்டு டைவர்ட் ஆகி போக சொல்லுவாங்க. இது கான்கேவ் லென்ஸ்ல தான். ஸோ மிரரையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. மிரர் வேற, இது வேற. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி வந்ததுன்னா நம்ம லென்ஸ்ல வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ கான்கேவ் லென்ஸா என்ன சொல்லுவாங்கன்னா டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ கான்கேவ் இருக்கு, அப்ப கன்வர்ஜிங் வரும். அப்படி கிடையாது. கான்கேவ் லென்ஸ்னா அது டைவர்ஜிங் லென்ஸ் கரெக்டா இருக்கு. ரெண்டாவது பாருங்க, கான்கேவ் லென்ஸ் ஆல்வேஸ் ஃபார்ம் ஏ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். ஸோ லென்ஸை பொறுத்தளவுக்கு கான்கேவ் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ கான்கேவ் ரெண்டு விதமான இடத்துல ஆப்ஜெக்ட் வைக்க முடியும். அதுல உருவாகிற இது வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்டா இருக்கும். ஸோ விர்ச்சுவல் எரெக்ட் ஆல்வேஸா ஃபார்ம் பண்ணக்கூடியது. அதனால என்ன, ரியல் இன்வெர்டட் கிடையாது. கான்கேவ் லென்ஸ் ஆல்வேஸ் ஃபார்ம் த ரிச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ். அதனால என்ன வரும், ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கு, தேர்டு கரெக்டா இருக்கு. ஸோ 1, 3 இருக்கிற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டில இருக்கு ரைட்டா. ஸோ அடுத்து பாருங்க, the power of the lens is 4D. Which of the following true about the lens அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் லென்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ லென்ஸுக்கான பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா பவர் ஈக்குவல் டு 1/Fன்னு சொல்லுவாங்க. இந்த எஃப் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுது. நல்லா கவனிங்க, ஃபோக்கல் லென்த் எப்போது வந்து மீட்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா அவன் என்ன கொடுத்துட்டான், பவர் வந்து கொடுத்துட்டான். அப்படியே ஆப்போசிட்டா கேட்டிருக்கான், அவ்வளவுதான். ஸோ அதாவது என்ன, பவரோடது வந்து -4 சொல்லிடலாம். அப்ப எஃப் வேணா 1/Bன்னு போடுமா. ஸோ 1/-4 இருக்கும். மைனஸ் என்ன 0.25 மீட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆல்வேஸ் என்னன்னா மீட்டர்ல இருக்கும். பட் கேள்வி பொறுத்து நம்ம கொடுக்குற ஆப்ஷன் சென்டிமீட்டர், அதுக்கு ஏத்தாப்புல மாத்திக்கலாம். 0.25 மீட்டர் என்ன சொல்லலாம், 25 சென்டிமீட்டர். ஏன்னா 100 சென்டிமீட்டர் தான். ஸோ 100 சென்டிமீட்டர் தான் என்னன்னா 1 மீட்டர். அதனால 0.25 வந்து 0.25 மீட்டர் நம்ம என்ன சொல்லலாம், 25 சென்டிமீட்டர் சொல்லலாம். இப்போ 25 சென்டிமீட்டர் மைனஸ்ல இருக்கு ரைட்டா. ஸோ -25 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் நல்லா கவனிங்க, ஃபோக்கல் லென்த் லென்ஸ்ல நெகட்டிவ் ஆல்வேஸ் வந்து வரும்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா கான்கேவ். இது வந்து ஒரு கான்செப்ட். என்னன்னா சைனோட கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோக்கல் லென்த் அது லென்ஸை வச்சு சொல்றாங்கன்னா கான்வெக்ஸ்ல பாசிட்டிவ்னு எடுக்கணும், கான்கேவ்ல வந்து நெகட்டிவ் அப்படின்னு எடுக்கணும்னு சொல்லுவாங்க.
அப்ப அதை வச்சு பார்க்கும்போது மைனஸ்ல வரும்போது கான்கேவ். அப்ப கான்கேவ் லென்ஸ் வரும் ரைட்டா. அப்ப 25 சென்டிமீட்டர் நல்லா கவனியம். 25 சென்டிமீட்டர் என்னன்னா கான்கேவ் லென்ஸ். ஸோ கான்கேவ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த், கான்கேவ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் எவ்வளோ 25 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்து which of the following not correct according to the sign convention for spherical lens. ஸோ உருண்டை லென்ஸோட குறியீட்டு விதியின் முறைப்படி சரியானது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்களேன். சைன் கன்வென்ஷன் நம்ம இப்பதான் பார்த்தோம். ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன சொன்னேன், பாசிட்டிவ் சொன்னீங்க, நெகட்டிவ் இருக்கு, அதுலேயே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது இதுக்கு முன்னாடி பார்த்தோமா, இங்க பாருங்களேன், ஃபோக்கல் லென்த் கான்வெக்ஸ்னாவே என்னன்னா பாசிட்டிவ் இருக்கு. அப்போ ஃபோக்கல் லென்த் கான்வெக்ஸ்னாவே பாசிட்டிவ் தான் வரும், நெகட்டிவ் தப்பு இருக்கு. கேள்வி நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கேன். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் வரும். அடுத்து which of the following I if it is mainly due to the weakening of the power of accommodation with ages. அதாவது வயதானவர்களுக்கு என்னன்னா கண்ணோட குறைபாடு வரும். அந்த கண்ணோட குறைபாடு என்ன சொல்லுவாங்கன்னா பிரசோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசோபியா என்பது என்ன, ஓல்டேஜ் பீப்புளுக்கு வர வந்து நார்மல் சிலியரி மசில்ஸ் வந்து வீக்கரானால வந்து வர்றது. இதை சால்வ் பண்ணணும்னா பைஃபோக்கல் லென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் ரெண்டையும் கம்பைன் பண்ற ஒரு லென்ஸ் வந்து உருவாக்குவாங்க. அதோட பேர் தான் கேட்டிருக்காங்க. அதோட பேர் வந்து என்ன, பிரசோபியான்னு சொல்றது. ஆப்ஷன் பி தான் வரும். which of the following is a converging lens அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லென்ஸ்ல நல்லா கவனிங்க. டைவர்ஜிங் அப்படின்னாவே, ஸோ டைவர்ஜிங் அப்படின்னாவே என்ன சொல்லுவோம், கான்கேவ் சொன்னோமா. கான்வெக்ஸா என்ன சொல்லுவாங்க, கன்வர்ஜிங் லென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸை கன்வர்ஜிங் லென்ஸ். எல்லாமே கிளாஸ் எடுக்கும் போது என்ன ஸ்லைட் கொடுத்துருந்தனோ அதான் இங்க கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கன்வர்ஜிங் லென்ஸ் எதை சொல்லுவாங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸை சொல்றது. கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வரும், ஏன்னா மிரரு இதுவும் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் தெளிவா என்ன பண்ணிக்கணும் ஆவத்துல வச்சுக்கோங்க. அடுத்து பவர் ஆஃப் த லென்ஸ் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பவர் இஸ் ஈக்குவல் டு 1/Fன்னு சொன்னா இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியா என்ன பண்ணலாம்னா இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி பாருங்களேன், ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் அட் இன்ஃபினிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ்னா இமேஜ் ஃபார்ம் ஆகுறது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபினிட்ல வைக்கும் போது ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்ததை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பாருங்க, ஸோ ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஏ கான்வெக்ஸ் லென்ஸ்னா இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும். பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது, அதுக்காக அதிகமான கொஸ்டின்ஸ் காமிச்சிருக்கேன். சைன் கன்வென்ஷன் ஃபார் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்த். கான்கேவ் லென்த் என்பது நெகட்டிவ்ல ஒரு ரைட்டா. இப்போ ஆப்ஷன் பி தான் வரும். படிச்சதுதான் எல்லாமே. அடுத்து இமேஜ் ஃபார்ம்டு ஆன் த ரெட்டினா ஆஃப் த ஹியூமன் ஐ டேசன் இருக்கு. நம்மளோட ஹியூமனோட ஐ இருக்கு பாத்தீங்களா, நல்லா கவனிங்க. நம்மளோட ஹியூமனோட ஐ என்ன சொல்லுவாங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ்க்கான ஒரு பேட்டர்ன்ல எப்படி உருவாகுமோ அதே மாதிரி தான் உருவாகும். எப்போதும் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்ல ரியலா இருந்துச்சுன்னா அது வந்து இன்வெர்டடா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ரியல் இன்வெர்டடா இருக்கும் போது என்ன ஆகும், தலைகீழா இருக்கும். பட் நம்ம பிரெயின் என்ன பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணி நம்மளுக்கு கரெக்டா என்ன அப்ரைட்ல இருக்க மாதிரி, அப்ரைட்னா நேரான வந்து ஒரு இமேஜ் தெரியுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹியூமனோட ஐ என்ன லென்ஸ், கான்வெக்ஸ். கான்வெக்ஸ்ல என்ன, ரியல் அண்ட் இன்வெர்டட். ஸோ ரியல் அண்ட் இன்வெர்டட் ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் வரும். அடுத்த கேள்வி ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. A convex lens form a real image of a object placed at distance of 30 cm from it. The image is formed at 60 cm on the other side of the lens. The focal length of the lens கேட்குறாங்க. ஒரு குவி லென்ஸின் 30 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள பொருளின் உண்மை படம் 60 சென்டிமீட்டர் தூரத்தில் உருவாகும் போது லென்ஸோட நிழற்புள்ளியோட நீளத்தை, ஸோ நிழற்புள்ளினா ஃபோக்கல் லென்த் ரைட்டா. ஸோ அந்த ஃபோக்கல் லென்த்தோட வந்துன்னா நீளத்தை எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க, லென்ஸுக்கான ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணணும். லென்ஸோட ஃபார்முலாவை வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா இதை வந்து சால்வ் பண்ண முடியும். அதாவது 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/uன்னு சொல்லுவாங்க. இதான் லென்ஸுக்கான ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணணும், கொடுக்கறத பாருங்களேன். அவன் என்ன கொடுத்துருந்தான், ஆப்ஜெக்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தான். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை நம்ம யூல சொல்லுவோம். அதனால என்ன 30 சென்டிமீட்டர். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், ஏன் மைனஸா எடுக்கிறேன்னா சைன் கன்வென்ஷன். சைன் கன்வென்ஷன் என்பது ஒண்ணு கிடையாது. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நல்லா கவனிங்க. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ்ல ஒரு என்ன இருக்கு, லென்ஸ் இருக்கு ரைட்டா. ஒரு லென்ஸ் இருக்கு, நார்மல் ஒரு லென்ஸ் இருக்கு. ஸோ லென்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், லெஃப்ட் சைட்ல இருந்து என்ன பண்றோம், ஆப்ஜெக்டை வைக்கனாவே. ஸோ லென்ஸுக்கு லெஃப்ட் சைட்ல ஆப்ஜெக்டை வச்சாவே அது என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவ்ல எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆப்ஜெக்ட் டென்ஸ் முன்னாடி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஆன் லெஃப்ட் தான், அதனால நெகட்டிவ் அப்படின்னு எடுத்திருக்கேன்.
ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜோட டிஸ்டன்ஸை வி அப்படின்னு எடுப்போம். ஸோ வியை பொறுத்தவரைக்கும் நல்லா கவனிங்க. இமேஜோட டிஸ்டன்ஸ் எப்போது என்ன அந்த லென்ஸுக்கு வந்து ரைட் சைடில் விழுவும், ரைட்டா? ஸோ இமேஜோட டிஸ்டன்ஸ் என்ன பாருங்களேன், இமேஜ் ஆன் த ரைட் சைட்னா பாசிட்டிவ்ல எடுக்கணும். அப்போ என்ன இமேஜ் எப்போதும் வந்துன்னா ரைட் சைடு விழுகும், அதனால பாசிட்டிவ் 60 சென்டிமீட்டர். லென்ஸோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணா 1/s ஈக்குவல் டு 1/20 இருக்கும். நம்மளுக்கு எஃப் மட்டும் தான் வேணா 20 சென்டிமீட்டர் ரைட்டா. அப்போ 20 சென்டிமீட்டர் தான் என்னன்னா ஃபோக்கல் லென்த். அப்போ ஃபோக்கல் லென்த் எவ்வளோ வரும்? 20 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி தான். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா வந்து என்னன்னா ரிவிஷன் பண்றதுக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம். அதனால அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். சேம் என்ன கேட்டிருக்காங்க, லென்ஸுக்கான ஃபார்முலா இப்பதான் பார்த்தோம். அதை வச்சு என்ன பண்ணலாம்னா நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆக்சுவலி என்னன்னா இது வந்து இந்த அளவு மட்டும் தான், இதை மட்டும் டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா ஜஸ்ட் என்னன்னா நான் ரிப்பீட் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த இதை வச்சு என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். பவர் ஆஃப் த லென்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் எதோடதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது. அடுத்து and parallel beam of light passes through the convex lens after refraction இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோமா, ரூல்ஸ் படி என்ன, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்ல parallel beam of light passes through the convex lens after refraction கன்வெர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. கான்வெக்ஸ்னாவே நான் சொன்னேன், அதான் கவனிங்க, கான்வெக்ஸ்னாவே என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ஜ் ஆகும்னு சொன்னா. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன ஆகும்னா கன்வெர்ஜ் ஆகும்னு சொன்னேன். எந்த மாதிரி இந்த மாதிரி தான், இதான் வந்து கன்வெர்ஜ் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ என்ன ஆகும், கன்வெர்ஜ் அப்படின்னு வரும். ஸோ கன்வெர்ஜ் டு த பாயிண்ட் எங்க இருக்குன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். ஏன்னா இங்க பாருங்களேன், அதாவது கன்வெர்ஜ் ஆகி எங்க போகுது, ஸோ எல்லாமே கன்வெர்ஜ் ஆகி ஒன்று கூடி எல்லாம் எந்த இடத்துக்கு போகுது, எல்லாமே வந்து ஃபோக்கஸ் போகுது. ஸோ ஃபோக்கஸ் எதுல இருக்கு, பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இருக்கா. அதனால என்ன வரும்னா கன்வெர்ஜ் டு த பாயிண்ட் ஆனே பிரின்சிபல் ஆக்சிஸ். அந்த பாயிண்டோட பேர் என்னன்னா ஃபோக்கஸ். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதா வரும். அடுத்து, a student cannot clearly see object placed at a distance but can read a book comfortably. The defect in the eye. ஒரு மாணவர் தூர பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாது, ஆனால் அருகில் புத்தகம் படிக்க முடிகிறது. கண் குறைபாடு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. தூரத்துல உள்ளது என்னன்னா தெளிவா தெரியல, கிட்ட இருக்கிறது தெரியுது. அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்பர் மெட்ரோபியா. ஹைப்பர் மெட்ரோபியா நல்லா கவனிங்க, ஃபார் சைட்டட்னஸ், அதாவது தொலைநோக்கு பார்வை. நல்லா கவனிங்க, ஒரு நபர் தொலைதூர பொருட்களை என்ன தெளிவாக பார்க்க முடியுது, ஆனா அருகில் உள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க முடியல அப்படின்னா அதான் ஹைப்பர் மெட்ரோபியா. என்ன சொல்லுவோம், தூர பார்வை அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஹைப்பர் மெட்ரோபியா ஆப்ஷன் என்ன வரும், இதா வரும். கிட்ட பார்வைக்கும் தூர பார்வைக்கும் ஒரே டிஃபரன்ஸா? கிட்ட பார்வை என்பது கிட்டத்துல இருக்க நல்லா தெரியும், தூரத்துல இருக்க தெரியாது. தூர பார்வை என்பது தூரத்துல இருக்க நல்லா தெரியும், ஆனா கிட்ட இருக்க தெரியாது. அதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெண்டுக்கானது. இப்ப ஜஸ்ட் என்ன, ஹைப்பர் மெட்ரோபியா தூர பார்வை, ரைட்டா? ஸோ தூர பார்வை உள்ளவங்களுக்கு என்ன, எது கரெக்டா வரும்னு சொல்லிட்டு இந்த 4 இதுல ஒண்ணு கரெக்டா இருக்கு. அதை கண்டுபிடிச்சு என்ன பண்ணா இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஆல்ரெடி கான்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஸோ மொத்தமா 48 கொஸ்டின், பார்ட் 1ல ஒரு 35 கொஸ்டின், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80+ கொஸ்டின்ஸ் என்னன்னா ஒரே டாபிக்ல பார்த்திருக்கோம். இதை தாண்டி நீங்க எதை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன கேட்கிறான், லைட்டை பொறுத்தளவுக்கு. ஸோ லைட்டை பொறுத்தளவுக்கு அவன் கேட்கிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மிரர் வந்து லேர்ன் பண்ணணும், ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன, லென்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட் இருக்கு, அது உங்களுக்கு தெரியணும். அடுத்து பார்த்தோம்னா ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து லேர்ன் பண்ணிருக்கணும். அது எல்லாமே லென்ஸ் மிரர் சம்பந்தப்பட்டதா இருக்கும். அடுத்து ஃபைனலா பார்த்தா நம்ம ஹியூமனோட ஐயோட பார்ட்ஸ் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்றது, இவ்வளவுதான். இந்த டாபிக்ல இந்த ஏரியால தான் கொஸ்டின் வருது, நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்போ ஃபண்டமெண்டல் எல்லாமே நான் ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஃபண்டமெண்டல் கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க, நான் ப்ராப்பரா லேர்ன் பண்ண நினைக்கினா தயவு செய்து வந்துன்னா கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஆப்ல தான் இருக்கு. ஆப்ல வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணன்னு இந்த மாதிரி வரும். இதுல ஸ்டோர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல என்னன்னா 400 காமிக்கும், பட் நீங்க பே பண்ணும்போது 440 பே பண்ணீங்க. 1 இயர் வந்து வேலிடிட்டி. என்னைக்கு ஜாயின் பண்றீங்க அன்னையிலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா 1 இயர் ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க. நான் பர்சனலா என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன். ஸோ இதோட பிசிக்ஸ் கம்ப்ளீட்டா பண்றோம். இதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியை 1 by 1 வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.